Hi guys, welcome back to our channel MG Designs. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பண்ண மாடலுக்கு எப்படி நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 3D Arous வந்து எப்படி நம்ம மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். கொஞ்சம் இந்த மாடலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பென்ஸ்லாம் போட்டிருக்கேன், இந்த நேமிங் போர்டெலாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கேட்லாம் வச்சுருக்கேன், கேட்டு மேலே சேர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் அந்த பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அண்ட் நம்மளுக்கு தேவையான இந்த கஸ்டம் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளோரிங்லாம் வந்து டிசைனாக இருக்கும். இது வந்து SketchUp உள்ளே இருக்காது. ஸோ நம்ம வந்து வெளியிருந்து டெவலப் பண்ண இமேஜை நம்ம எப்படி SketchUpல யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது மாடல் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நமக்கு தேவையான கேட்டு இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஓப்பனிங்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்னு தெரிலனா உங்களுக்கு நான் மேலே கார்டில் வந்து எப்படி எல்லாம் பண்ணுறது அப்படின்ற வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த மாடல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து நான் வந்து ஹேண்டில்ஸ் போட போகிறோம். நான் இங்கே ஒரு லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன், இந்த இடத்துல தான் வந்து ஹேண்டில் வரப்போகுது அப்படின்னு. நம்ம ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படின்னு நம்ம வந்து எங்கேயுமே பார்க்கல வீடியோவில். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா ஹேண்டில் வந்து எனக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நான் லைன் போட்டு வச்சுட்டேன். ஏற்கனவே சர்க்கிள் டூல் எடுத்துக்கிறோம். சர்க்கிள் டூலை வச்சு எனக்கு எவ்வளோ டயாமீட்டரில் வந்து அந்த ஹேண்டில் வேணும் அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன் அந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட எந்த பேத்தில் வந்து அந்த ஹேண்டில்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்ற அந்த பேத்தை வந்து செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட் நம்ம. ஸோ நான் வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து எல்லா லைன்ஸையும் நான் பிக் பண்ணுறேன். ஸோ நான் வந்து எந்த பேத் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூல்ஸுக்குள்ளே போகிறோம், ஃபாலோ மீ டூலை கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து எந்த ஃபேஸை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு கேட்கும். நான் இப்போ இந்த ஃபேஸை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ஹேண்டில் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த பேத்தில் அந்த சர்க்கிள் வந்து அப்படியே ஹேண்டில் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே இன்னொரு ரெயிலிங் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சர்க்கிள் டூல் எடுத்துக்கிறோம். சர்க்கிளை வச்சு எவ்வளோ டயாமீட்டரில் உங்களுக்கு அந்த ஹேண்டில்ஸ் வேணுமோ அந்த டயாமீட்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைன் இந்த பேத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து குரூப்பில் இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து லைன்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டூல்ஸ் போகிறோம், ஃபாலோ மீ கிளிக் பண்ணுங்கள், எந்த ஃபேஸ்ன்னு கேட்கும். இப்போ இந்த ஃபேஸை கொடுத்தோன்னா அதே லைனில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்டில்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். சரி, ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து SketchUpல டிஃபால்ட் கீ வந்து பி ப்ரெஸ் பண்ணால் பெயிண்ட் பக்கெட் வரும். நம்ம இங்கே டிஃபால்ட் ட்ரே மாற்றிட்டு நம்ம கஸ்டம் ட்ரே வந்து வச்சோம். ஸோ அதில் வந்து மெட்டீரியலும் வச்சுருப்போம். நம்ம அந்த மெட்டீரியலுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து அதிலே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். 3D பிரிண்டிங், ஆஸ்ஃபால்ட், பிரிக்கு, கலர்ஸு, கார்பெட்டு, ஸ்டோன் ரூஃபிங்கு, இந்த மாதிரி நிறைய டிஃபால்ட்டாக அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுலேருந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் வந்து பிக் பண்ணிக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கு வந்து நான் கலர் போட போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு கலர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த கலர் எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணேன்னா அந்த குரூப் ஃபுல்லாகவுமே அந்த கலர் வந்து மாறிடும். பார்த்தீங்களா, மொத்த கலருமே நல்லா தெரியல. ஸோ ரெட் கலர் எடுத்து போடுறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே அந்த ஒரு குரூப் மொத்தமாகவே வந்து அந்த கலர் மாறிடும். ஸோ எனக்கு வந்து மொத்தமாக கலர் மாற வேணாம், எனக்கு வந்து சில ஃபேஸ் வந்து வேறு கலரில் இருக்கணும் அப்படின்னா Ctrl Z கொடுத்துடலாம். நம்ம அந்த குரூப்புக்குள்ளே எடிட் மோடுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஃபேஸில் வந்து கலர் வரணுமோ அந்தந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஃபேஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த ஃபேஸ்லாம் வந்து எனக்கு வந்து பிளாக் கலர் வேணும் அப்படின்னு நான் பிளாக் கலர் போட போகிறேன். ஸோ வந்து நான் அந்த ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த கலர் எடுத்து நான் அப்படி அந்த செலக்ட் பண்ண ஃபேஸில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபேஸ் மட்டும் அப்படியே கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த பிளாக் கலர் தவிர்த்து மற்ற அந்த குரூப்பில் இருக்க மற்ற ஃபேஸஸ்க்கு எல்லாத்துக்கும் வேறு கலர் போடணும் அப்படின்னா நீங்கள் எடிட் மோடுக்குள்ளே போய் அதெல்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இந்த கலர் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அந்த பிளாக்கை தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லா ஃபேஸ்லேயும் வந்து அந்த கலர் போய் அப்ளை ஆகிடும். ஓகே கைஸ், இப்போ அதே மாதிரி வந்து நம்ம வந்து இது ஒரு குரூப்பாக இருக்குது. ஸோ வந்து நான் இதுக்கு வந்து ஒரே கலர் தான் போட போகிறேன் அப்படின்னா அந்த கலரை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து கலர்ஸ் மட்டும். இப்போ நான் வந்து ஃப்ளோரிங் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் போங்க. ஸ்டோன்ஸ்லேயே அது சில கலர்ஸ் வச்சுருப்பாங்க. இது ஒரு தனி குரூப்பாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே அந்த அப்ளை பண்ணேன்னா அந்த கலர் அப்படியே ஃபுல்லாக மாறிடும். அதுக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து இந்த குரூப்பில் வந்து நான் இந்த 2 பக்கம் மட்டும் கலர் மாற்ற போகிறேன் அப்படின்னா அதை வந்து அந்த 2 ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் அதை தனி ஃபேஸாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ்
அண்ட் இந்த ஃபேஸ், இது 2 ஃபேஸ்க்கும் நான் வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த கலர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 ஃபேஸில் மட்டும் போட்டேன். ஸோ எனக்கு இந்த ஃபேஸ்லேயும் வேணும் அப்படின்னா அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி பி அமைக்கிட்டு நீங்கள் அந்த பெயிண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் கீழே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். எனக்கு எந்தெந்த ஃபேஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா கூட எந்த ஃபேஸில் அப்படி கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ்லாம் வந்து பெயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ வந்து காம்பவுண்ட் வாலுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து கிரே மாதிரி கொடுக்குறேன். கிரே கலர் கொடுக்கலாம் நம்ம. ஓகே, கிரே கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து மார்பிள் மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த போர்ட்டிகோ ஏரியா, இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் வந்து எனக்கு வந்து மார்பிள் மாதிரி நான் வெளியே இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மேப் தான் யூஸ் பண்ண போகிறேன், டெக்ஸ்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கலர் சும்மா ரேண்டமாக பிக் பண்ணிக்குவாங்க. பிக் பண்ணிட்டு இங்கே கிரியேட் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ண கலர்லேயே வந்து நியூவாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணும். அதுக்கு வந்து நேமிங் வந்து வேற நேமிங் கொடுத்துக்குவாங்க. நேமிங் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ண போறீங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த கலர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அந்த கஸ்டம் மெட்டீரியல் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த கலரை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே மெட்டீரியல்ஸ் கீழே செலக்டில் தான் இவ்வளோ நேரம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த இப்போ அப்ளை பண்ண மெட்டீரியலில் போயிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்னு இருக்கும். யூஸ் டெக்ஸ்சர் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா அந்த இமேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ வந்து நான் அதை எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்துல போய் நான் செலக்ட் பண்ண போகிறேன். கிரானைட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நான் கிரானைட் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு இடத்துல. செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது அப்ளை ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்து ஸ்கேல் கூட நான் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இது பெருசாக வேணும் அப்படின்னா இது வந்து 1 ஃபீட்டில் இருக்குது. ஸோ நான் 2 ஃபீட் கொடுத்தேன்னா இன்னும் டெக்ஸ்சர் வந்து பெருசாக ஸ்கேல் ஆகிடும். அப்படியே அவ்வளோதான், சிம்பிள் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மாதிரி வந்து இப்போ இந்த ஏரியாவில் வந்து அந்த மாடலில் வந்து நான் கிராஸ் மாதிரி இங்கே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இது டிஃபால்ட்டாக இது உள்ளே வந்து கிராஸ்லாம் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங்கில் போனீங்கன்னா வந்து அதுலேயே வந்து கிராஸ் இருக்கும். நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நான் வந்து நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கும் அதே மாதிரி ஒரு கலர் பிக் பண்ணிக்கோங்க. அந்த கலர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீநேம் பண்ணிவிடுங்க. ரீநேம் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடிட் போகிறோம். இங்கே யூஸ் டெக்ஸ்சர் கொடுக்குறோம். நான் இதை எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா இங்கே வச்சுருக்கேன். கிரவுண்டுன்னு இருக்குது. ஸோ இந்த மேப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து அது அங்கே வந்து அப்ளை ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ வந்து அது வேறு ஸ்கேலில் வேணும் அப்படின்னா நான் வந்து ஸ்கேல் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவேன். 3 ஃபீட்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த மேப் வந்து அப்ளை ஆகிடுச்சு. எனக்கு இந்த பேசஸ் மட்டும் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் அது மட்டும் தனி ஃபேஸாக வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது தனி ஃபேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கலர்ஸ் போயிட்டு ஒரு ரேண்டமாக ஒரு கலர் பிக் பண்ணிவிட்டு க்ரியேட் மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஒரு தனி நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு அந்த கலரை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். எடிட் போயிட்டு யூஸ் டெக்ஸ்சர் இமேஜ் கொடுக்குறேன். எனக்கு வந்து நான் அதை எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எனக்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ வந்து நான் ஸ்கேல் வந்து பெருசாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பெருசாக கொடுக்க வந்து டைல் சைஸ் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். இது பாருங்கள், கரெக்டாக வந்து எனக்கு வந்து ஒரு டைல் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகலை. புரியுதா உங்களுக்கு? இதோட பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணோன்னா அங்கே டெக்ஸ்சர்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா பொசிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே அந்த மேப்பிங்கை வந்து அப்படியே எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணலாம். வந்து நீங்கள் இப்போ இந்த பாக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வியூ போர்டில் தெரிய போகுது. ஸோ வந்து கரெக்டாக வந்து இதை அப்படியே மூவ் பண்ணி அந்த எங்கே ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கே வைக்கிறேன். நீங்கள் வந்து அதோட எட்ஜை கிளிக் பண்ணி கூட அங்கே ஸ்னாப் பண்ணலாம். ஸ்னாப் ஆகும் அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்கேலிங். நீங்கள் வந்து அதை ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே இழுத்திங்களா கூட அது அப்படியே ஸ்கேல் ஆகும். ஒரு டூலும் வந்து ஒன்று மாதிரி. இதில் வந்து நான் இதை கிளிக் பண்ணேன்னா இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு எட்ஜில் இருக்க ஒரு டூலும் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பொசிஷன் மட்டும் மாற்றி வைக்க போகிறோம். ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா இந்த எட்ஜை கிளிக் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எட்ஜ் டு எட்ஜ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை ஓகே பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜுக்கு ஒரு மெட்டீரியல், நான் இங்கே ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம தனியாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வந்து அதில் வந்து நேமிங் போர்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட்டை வந்து அங்கே வைக்கணும் அப்படின்றத பற்றி அது கேட்கும். ஸோ நான் வந்து எம்ஜி டிசைன்ஸ்னு வைக்கிறேன். ஸோ நம்ம ப்ளேஸ்ன்னு கொடுத்தோன்னா எந்த ஃபேஸில் வந்து நீங்கள் அதை வைக்கணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல்னு கொடுத்து இதோட சென்டர்லேருந்து ஸ்கேல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு மட்டும் அப்படியே ஸ்கேல் ஆகுது. ஸோ நமக்கு வந்து
கரெக்டாக ப்ரொபோஷனேட்டாக ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா அந்த கார்னரை வச்சு ஸ்கேல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நான் கார்னரை வச்சு ஸ்கேல் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்கேல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அப்படியே 3Dயாக தெரியும் அந்த டெக்ஸ்ட் அப்படியே தனியாக. அதுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டீரியலில் செலக்ட்டுக்கு போயிட்டு கலர் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணுமோ என்ன கலர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே கைஸ் உங்களுக்கே வந்து எப்படி டெக்ஸ்டர்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி கஸ்டம் டெக்ஸ்டர்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கு வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், cc0texture.com. அதில் வந்து நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் 2K 4K 8K வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்ன பிரச்சனைனா 8Kலாம் வந்து 8Kலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு டெக்ஸ்சரோட ஃபைல் சைஸாக வந்து 150 MB வந்துடும். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக கம்மி MBயில் 4K டெக்ஸ்சர்லாம் எடுக்கிறது அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களை மாதிரியே அவங்களும் கற்றுக்க ட்ரை பண்ணுவாங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.